நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி. ஹே கைஸ், இப்போ 2022வும் 2023யோட கொஸ்டின் ரெண்டுமே சேம் டிப்டோவாக இருந்தால் உங்களால் நம்ப முடியுமா? அதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டினும் 2022 கொஸ்டின் இப்போ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீடே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கிராஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க, இது வேர்டிங்ஸ் டைமில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா அந்த வேர்டிங்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பைர் தான் கேட்டிருக்காங்க, இங்கே எக்ஸ்பைர் தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் ஒரே சேஞ்சஸ்னா ப்ரெஷர் மட்டும்தான். ப்ரெஷர் இங்கே 0.03, இங்கே ப்ரெஷர் 0.4. ஆனால் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். இந்த இன்டர்செப்ட் கூட மாற்றலை, இது மாற்றலை, ஸ்லோப் 1, இங்கே ஸ்லோப் 1, எதுவுமே மாற்றலை. இந்த மாதிரி அதுவும் இப்போ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி வந்துட்டு நான் சொல்லி இந்த மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது, இது ஃபுல்லாக கான்செப்ட் தான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா மட்டும் என்னென்னா x/m is equals to k into p power 1/n. அந்த ஃபார்முலா மட்டும்தான். அதுக்கப்புறமா ஃபுல்லாக கான்செப்ட் மட்டும் தான் உங்களை சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சம்மை நம்ம போடுவோம், சிம்பிள் தான். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலே சம்ஸ் மட்டும் தான், நிறைய சம்ஸ் போடணும். சம்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. ஃபார்முலா ரீட் பண்ணிட்டு தான் ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த சம்மை போடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கொஸ்டின். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய சம்ஸ் போடுங்க. அந்த நரேந்திர அவஸ்தி புக்கு நான் சொல்லியிருந்தேன், 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு சாப்டர்லேயும். பழைய வீடியோ போய் பாருங்கள். அந்த புக்கை போட்டே இருங்க, ஈஸியாக இருக்காங்க எல்லாம். இப்போ இந்த சம்மை போடுவோம். இப்போ ஃபார்முலா இருக்கிறோம் பாருங்கள். x/m is equals to k into p power 1/n. ப்ரெஷரு x/mனா மாஸ் ஆஃப் கேஸ் அப்சார்ப்ட் per gram of absorbent. இப்போ k வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்ம லாக் எடுப்போம். log x/m is equals to log k plus log 1/n into log p. கரெக்டா? இதே மாதிரி என்சிஆர் டெக்ஸ்ட் புக்கில் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி உங்களை என்சிஆர்டி தான் படிக்க சொன்னேன். அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருந்தால் கூட என்சிஆர்டி தான் உங்களை படிக்க சொன்னேன். ஃபுல்லாக கான்செப்ட் மட்டும் தான், அந்த மாதிரி தான் கேட்பாங்க சம்ஸு. என்சிஆர்டிலும் இதை கொடுத்துருப்பாங்க, லாக் எடுக்க சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் என்சிஆர்டி டேரக்ட் கொஸ்டின் மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன்டர்செப்ட். இது வந்துட்டு இன்டர்செப்ட், 1/n வந்துட்டு ஸ்லோப்பு. இப்போ இது இந்த டேர்மில் இருக்குது, y is equals to mx plus c. m வந்துட்டு ஸ்லோப்பு, c வந்து இன்டர்செப்டில். இது வந்துட்டு c, இது வந்துட்டு m. இது ஸ்லோப்பு 1/n. இங்கே ஸ்லோப் வந்துட்டு 45 டிகிரிஸ்னா tan 45 1. ஸோ ஸ்லோப் என்னோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ log k இன்டர்செப்ட் 0.602. ஸோ log k is equal to 0.602னா கேயோட வேல்யூ 4. நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு முன்னாடி தெரியும். இப்போ லாகரிதம்ஸ் பார்த்தீங்கன்னா log 2 log 3 மட்டும் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் log 4 கூட கொஸ்டினில் கொடுக்கலாம். இப்போ log 2 அப்படி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் log 2 ஸ்கொயர்னா 4, அப்போ 2 log 2 2 into log 2 போட்டுடலாம். இப்போ எனக்கு தெரியும் log 4 வந்து 0.602. லாகிரிதம் படிச்சுக்கோங்க. கொஸ்டினில் கொடுப்பாங்க log 2 log 3 அந்த மாதிரிலாம், log 5 அந்த ஆட் நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் 4 6 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேயோட வேல்யூ 4. இப்போ அவங்க x/m தான் கேட்குறாங்க. ஸோ x/m is equals to 4 into ப்ரெஷர் வந்துட்டு என்ன 0.03. அப்போ நம்ம 12 into 10⁻⁻2 grams x/m. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஆன்சர் தான் அவங்க நியூமெரிக்கலில் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருக்காங்கன்னா x into 10⁻⁻2 வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. 2022 2023 ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ பிஒய்க்யூஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா முன்னாடி வருஷத்தில் இருக்கிறது அடுத்த வருஷத்துல கேட்டிருக்காங்க. இப்போ அனாலிசிஸ் பண்ணால் 70% to 75% பிஒய்க்யூஸ்லேருந்து தான் அதே கான்செப்ட்டு, சம்டைம்ஸ் அதே சமயம் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மீதி 20 to 30% மட்டும்தான் புது கொஸ்டின்ஸ்லாம் வரும். அது சும்மா அதுவும் என்சிஆர்டி டேரெக்டாக தான் கேட்டிருப்பாங்க. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் பிஒய்க்யூஸ் போட்டே இருங்க, உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். அதனால் பிஒய்க்யூஸ் போட்டு இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. நான் நிறைய சம்ஸ் நான் போடுறேன், இதையும் பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான்.